ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு ஸ்வீட் ரெசிபி மஞ்சள் பூசணிக்காய் வச்சு அல்வா தான் செய்து காட்ட போகிறேன். இது நல்ல டேஸ்ட்டாக ஹெல்த்தியாகவும் இருக்கும். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். மஞ்சள் பூசணி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஒரு பாதி அளவுக்கு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கும் எடுத்துக்கிறலாம். இந்த காயினுடைய பின்பகுதியுள்ள இந்த தோலை கத்தியை வச்சு எடுத்துருங்க. கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும். நல்லா ஷார்ப்பான கத்தியாக வச்சு எடுத்துக்கோங்க. முன்னாடி உள்ள சதைப்பகுதியும் அந்த விதையும் எடுத்துட்டு இந்த காயை நல்லா வாஷ் பண்ணி எடுக்கணும். இப்போ இதை ரெண்டாக கட் பண்ணிக்கிறேன். இப்படி கட் பண்ணால் தான் மேலே இருக்க தோலை எடுக்க முடியும். இந்த மஞ்சள் பூசணிக்காயில் ஆல்ரெடி சப்பாத்தி செய்து வீடியோ போட்டிருக்கேன். டைம் இருக்கிற சமயத்தில் அந்த வீடியோவை பாருங்கள். இப்போ இதில் உள்ள தோலெல்லாம் எடுத்துட்டேன். உள்ளே இருக்க அந்த சதைப்பகுதியும் எடுத்தாச்சு. இப்போ இதை நம்ம தேங்காய் சீவுறோங்க இல்லைங்களா, அதில் வச்சு சீவி எடுக்கணும். என்கிட்ட இருக்கிற இந்த சின்ன தேங்காய் சீவுறதெல்லாம் நான் சீவி எடுக்க போகிறேன். உங்கள்கிட்ட பெரிய சைஸு கேரட் சீவுறது இருந்துச்சுன்னா அதில் இந்த மாதிரி சின்ன சின்ன ஓட்டையாக இருக்கிற பக்கமாக துருவி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பம்கினில் அல்வா செஞ்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கிறலாம். அப்பப்போ எடுத்து சாப்பிட்லாங்க, சூப்பராக இருக்கும். இப்போ எல்லாத்தையுமே இந்த அளவுக்கு சீவி எடுத்திருக்கேன். எனக்கு இந்த அளவு போதுன்றனால சீவிருக்கேன். நீங்கள் தேவையான அளவுக்கு சீவி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நல்லா உதுத்து விட்ருங்க, தனித்தனியாக இருக்கிற மாதிரி. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கிறலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுருங்க. வச்சுட்டு உங்கள்கிட்ட நெய் இருந்தால் ஊற்றிக்கிறலாம். ஒரு 3 கரண்டி. நான் இன்றைக்கி பட்டர் தான் சேர்த்துருக்கேன். பட்டர் சேர்த்துட்டு லேசாக மெல்ட் ஆனோடனே நம்ம துருவி வச்சுருக்கிற இந்த பூசணிக்காயை சேர்த்துக்கிறலாம். நான் 1 கப் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். இதை வதக்கி விடுங்க. மிதமான சூட்டில் வச்சுட்டு வதக்குங்க. வதக்கும் போது இந்த பட்டர்னுடைய ஸ்மெல்லு இந்த பூசணிக்காயில் இருக்கும். அதுக்காக நம்ம இதில் வதக்கி எடுக்கிறணும். இப்போ நல்லா வதங்கிருச்சு. 3/4 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்க்காதீங்க, டேஸ்ட் இருக்காது. இந்த சர்க்கரை மெல்ட் ஆகும்போது இதிலிருந்தே தண்ணி வரும். இந்த மஞ்சள் பூசணி அல்வா செய்யும் போது கலர் மாறாமல் நல்லா அட்ராக்டிவாக கண்ணாடி பதத்தில் தெரியணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா ஜீனி சேர்த்துக்கங்க 1 கப் அளவுக்கு. இல்லாட்டி கருப்பட்டி கூட சேர்த்துக்கலாம், அதுவும் ஹெல்த்தி தான். இப்போ இதுலேருந்து தண்ணி தனியாக பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இது வத்துற வரைக்கும் லேசாக வதக்கி விடுங்க. இப்போ மஞ்சள் கலர் பூசணிக்காய் நல்லா கலர் மாறி ப்ரௌன் கலரில் வந்துருச்சு பாருங்கள். இப்போ ஏலக்காய், ஜாதிக்காய், சுக்கு இதை பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதை 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து விட்ருங்க வாசனைக்கு. இப்போ மெதுவாக கிளறி விட்டுருங்க. நல்லா வாசனையாக இருக்கும் இந்த மிக்ஸை சேர்க்கும் போது. நீங்கள் விருப்பப்பட்டால் இதை சேர்த்துக்கலாம், இல்லாட்டி ஏலக்காய் மட்டும் சேர்த்துக்கிறலாம். இப்போ கொப்பரை தேங்காய் துருவி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு வேர்க்கடலை தோலெல்லாம் எடுத்துட்டு மிக்சியில் ஒரு அடி அடிச்சுட்டு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதோட சேர்த்துக்கிறலாம். இதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க, எல்லாம் ஒன்றா சேர்ந்து வர மாதிரி. மஞ்சள் பூசணிக்காயில் வெறும் கூட்டு மட்டும் வச்சு சாப்பிடாம இப்படியும் செய்து சாப்பிட்லாம். இப்போ அரிசி மாவு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டுட்டு எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்தோடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. பாத்திரத்தில் ஒட்டாமல் வரணும். அந்த சமயத்தில் ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்ருங்க. அவ்வளோதாங்க, சூப்பராக ரெடி ஆகிருச்சு மஞ்சள் பூசணி அல்வா. இப்போ இதில் கொஞ்சம் போல் நெய் இல்லைன்னா பட்டர் சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன் நான். இந்த சூட்டிலேயே இலகிரும் இந்த பட்டரு. இந்த மஞ்சள் பூசணிக்காய் துருவி எடுக்கும்போது ரொம்ப அதிகமாக இருக்க மாதிரி தெரியும். இந்த நெய்யில் இல்லை பட்டரில் வதங்கி கொஞ்சமாயிரும். அதனால் நிறையா இருக்கிறதுனால கவலைப்படாதீங்க. இப்போ இதை ஸ்டோர் பண்ணி வைக்கணும், அதிகப்படியாக செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொப்பரை தேங்காயை நெய்யில் வதக்கிட்டு சேர்த்துக்கங்க. சீக்கிரம் கெட்டு போகாது. அவ்வளோதாங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும் பாருங்கள், பளபளன்னு கண்ணாடி மாதிரி இருக்கும் இது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.